தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆதி திருச்சபையில் எப்படி வாசகங்கள்னு நம்ம நேற்றைய கிளாஸில் புரிஞ்சுக்கிட்டோம். வாசிக்க ஒருவர் எழுந்திருக்கிறாரு, வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இவங்களும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோ அழகான ஒரு மரபு இருந்தது. The scriptures were read continuously inside the church. Were read continuously inside the church. அது வாசிக்க கேட்பாங்க, எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இனி பிரசங்கம் எதனுடைய பேஸில் இருக்கும் அப்படின்னா, வாசகம் வாசிக்கப்பட்ட இந்த பேசேஜ், இந்த பைபிள் பேசேஜை திருச்சபையினுடைய மூப்பர்கள், the church fathers, இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த பிப்ளிக்கல் கமெண்ட்ரிஸ் அப்படின்வாங்க, சர்ச் ஃபாதருடைய பிப்ளிக்கல் கமெண்ட்ரிஸ், அவங்க இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதனுடைய பேஸில் தான் ஆதி திருச்சபையில் 2வது 3வது 4வது 5வது 6வது நூற்றாண்டுகளில் எல்லாமே இப்படி தான் இருந்தது. பிரசங்கம் பைபிளினுடைய அடிப்படையில் வர்கீஸ் ஃபாதருக்கு என்ன விருப்பமோ அது சொல்வதல்ல, ஆனால் திருச்சபையினுடைய மூப்பர்கள், சர்ச் ஃபாதர்ஸ், பைபிளை பற்றி, அந்த பேசேஜை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறது தான் பிரசங்கமாக இருந்தது. 4வது நூற்றாண்டில் 4 வாசகங்கள் இருந்துதான். முதல் வாசகம் திருச்சட்ட நூலில் இருந்திருக்குமா, முதல் 5 நூல் இருக்குல்லையே, அதிலிருந்து ஃப்ரம் த லா. 2வது வாசகம் ப்ராஃபட், இறைவாக்கினர்கள் இருக்கும். 3வது ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல் இல்லைனா எபிசல், திருத்துதர் பணியில் இருந்தோ திருமுகத்தில் இருந்தோ ஏதாவது. 4வது நற்செய்தி வாசகம். இப்படி 4 வாசகங்கள் இருந்தது. இப்போ இருக்கிற முறை நமக்கு வந்தது 7வது நூற்றாண்டில் இருந்து தான். ஆனால் அதற்கு பிறகு கத்தோலிக்க திருச்சபையில் பைபிள் வாசிக்க குறைய காரணம், இந்த வாசகத்தை கேட்பது குறைவது எப்பொழுது அப்படின்னா, இந்த புரொட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷன், பிரிவினை சகோதரர்களுடைய இந்த சபையினுடைய இந்த புரட்சி வந்தது இல்லையா, மறுமலர்ச்சின்னு சொல்லி அவங்க ஆரம்பித்த அந்த புரட்சியில் தான் என்ன ஆயிடுச்சு, பைபிளுடைய விளக்கங்கள் தப்பு தப்பாக சொல்ல ஆரம்பித்தாங்க, அவங்களுக்கு விருப்பம் போல் சொல்ல ஆரம்பித்தாங்க, திருச்சபைக்கு எதிராக சொல்ல ஆரம்பித்தாங்க, வாழ்றோட குடும்பத்துக்கு எதிராக, குடும்பத்தில் இருக்கிற புத்தகத்திலிருந்தே இல்லை இது தப்பு அது தப்பு இப்படி கிடையாது அப்படி கிடையாதுன்னு சொல்ல ஆரம்பிச்ச போது மொத்தத்தில் மனுஷங்க குழம்பிடுவாங்கன்னு தெரியும். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பைபிள் வாசிக்கிற அந்த செக்ஷன், அந்த ஒரு பதிவு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. கம்மியான போது என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல பொசிக்கு அப்படின்ற ஒரு நினைப்பு வந்துடுச்சு. அப்போ இந்த திருப்பலிக்கு வரும்பொழுது இந்த முதல் செக்ஷன் இருக்குல்லையா, லிட்டர்ஜி ஆஃப் த வேர்டு, அதற்கு கொஞ்சம் பேர் தாமதமாக வர ஆரம்பித்தாங்க, இல்லைன்னா அதுக்கு வராமல் இருக்க ஆரம்பித்தாங்க. 2வது செக்ஷனுக்கு வர ஆரம்பித்தாங்க. ஃபாதர்ஸ் அது பெருசாக கண்டுக்கல, ஏன்னா தப்பான தப்பறைகள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, அதனால் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே மொத்தத்தில் குழப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபாதர் அதை மெதுவாக வாசிப்பாங்க. குருவானவர் மெதுவாக வாசிக்கும் பொழுது சிலவங்களுக்கு கேட்கும், சிலவங்களுக்கு கேட்காம இருக்கும். அப்போ அந்த ஒரு முக்கியத்துவம், இறைவார்த்தைக்கு இருக்கிற அந்த முக்கியத்துவம் 16வது நூற்றாண்டு புரொட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷன் வரும்பொழுது தான் இது மெதுவாக குறையுது. குறைஞ்சு ஆளுங்க எந்த செக்ஷனுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, 2வது செக்ஷனுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது நற்கருணை வழிபாடு, அது ரொம்ப முக்கியம்ப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் செக்ஷனுக்கு போகலனாலும் பரவாயில்ல அப்படின்னு மெதுவாக அது குறைஞ்சு இதுக்கு அதுக்கும் கோயில் ஃபுல்லாக நிரம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சில டைம் நைட்டு ஜெல் எல்லாமே வரும்பொழுது நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. போச டைம் எல்லாமே தூங்கிட்டு நற்கருணை கொடுக்குற நேரத்தில் எல்லாரையும் தட்டி எழுப்பிட்டெல்லாம் கொண்டு வருவாங்க. வா கொடுக்குறாங்க, நம்ம பிரசாதம் கொடுக்குற மாதிரி. எவ்வளோ தவறான ஒரு கருத்து. இது எங்கேருந்து தொடர்ந்து பாருங்கள், 16வது நூற்றாண்டில்தான் இருக்குது. நற்கருணை தான் எல்லாம் இம்பார்ட்டன்ட், நற்கருணை தான் எல்லாம். நற்கருணையை அதனுடைய நம்பிக்கை, அது எதற்காக என்பதை எல்லாமே நம்ம கொடுப்பது இறைவார்த்தை தான். அது இல்லாமல் அந்த நேரத்திலலாம் தூங்கிட்டு, அந்த நேரத்தில் கோயில் இல்லாமல், அந்த நேரத்தில் லேட்டாக வந்துட்டு நற்கருணை வழிபாட்டுக்கு வர பதிவு எப்போ ஆரம்பிச்சதுன்னா, இதனுடைய பழக்கம் ஆரம்பிச்சது 16வது நூற்றாண்டில். ஆனால் 16வது நூற்றாண்டில் இன்னொரு செக்ஷனுக்கு என்ன ஆரம்பிச்சது, அவங்களுக்கு எல்லாம் இறைவார்த்தை தான். கோயில் ஃபுல்லாக ஜனம் எதுக்கு அப்படின்னா இறைவார்த்தைக்கு. அவங்களுக்கு என்ன இல்லை, அவங்களுக்கு சாக்ரமெண்ட்ஸ் இல்லை, அருட்சாதனங்கள் இல்லை, அருள் அடையாளங்கள் இல்லை. அப்போ ஒரு குரூப்பு இறைவார்த்தை உண்டு, அருள் அடையாளங்கள் இல்லை. இன்னொரு குரூப்பு இறைவார்த்தை இல்லை, அருள் அடையாளங்கள் மட்டும் இருக்கு. ஏறக்குறைய இப்படி 2மே ப்ரொட்டஸ்டண்டாக தான் இருந்தாங்க. உனக்கு இறைவார்த்தை போதும், அதுவும் ப்ரொட்டஸ்டன்ஸ் தான், அடையாளங்கள் வேண்டாம், நற்கருணை வேண்டாம். அடுத்த விதமான ப்ரொட்டஸ்டன்ஸ் பாருங்கள், கேத்தலிக்னு சொல்லிக்கிறோம், ஆனால் இன்னவே நம்மளும் ஒரு பிரிவினை சகோதரர்களை போல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன வாழ்க்கை, இறைவார்த்தை வேண்டாம், நற்கருணை மட்டும் போதும்,
லேட்டாக பிரசங்கெல்லாம் முடிஞ்சு கோயிலில் வந்து சேர்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ப்ரொட்டஸ்டன்ஸ் தான். நீங்கள் கேத்தலிக்ஸ் கிடையாது. இது ரெண்டுமே சேர்ந்தது தாங்க. இது ரெண்டுமே சேர்ந்து தான் திருப்பலி. ஸோ போத் ஆர் ராங் இன் திஸ் வே. இறை வார்த்தை போதும், அருட்சாதனம் வேண்டாம். இறை வார்த்தை வேண்டாம், அருட்சாதனம் போதும். ரெண்டுமே ப்ரொட்டஸ்டன்ஸ் தாங்க. இது ரெண்டுமே கேத்தலிக் கிடையாது. கேத்தலிக் அப்படின்றது இறை வார்த்தையும் அதன் நினைவாக செய்யும் இந்த திரு நற்கருணை வழிபாடும். இது ரெண்டுமே சேர்ந்தான் திருப்பலி. இது ரெண்டிலும் இணைபவர்கள் தான் கேத்தலிக்ஸ். கம்யூனிகேஷன் இஸ் கம்யூனியன். இந்த கம்யூனிகேஷன் இங்கே நடக்குது. அந்த கம்யூனிகேஷன் தான் என்னை எங்கே கொண்டு போகணும்? கம்யூனியன் கொண்டு போகணும். அப்போ ஃபர்ஸ்ட் கம்யூனியன் என்ன? ஃபர்ஸ்ட் கம்யூனியன் ஒன்றிணைப்பு, இறை வார்த்தையினுடைய ஒன்றிணைப்பு. த்ரூ வேர்ட் யூ ஆர் மேட் ஒன். ரெண்டாவது கம்யூனியன் என்ன? த்ரூ பிரெட் யூ ஆர் மேட் ஒன். ரெண்டுமே சேக்ரடான நிகழ்வு தான். ரெண்டுமே இறை வார்த்தையின் வழியாக ஒன்றிணைக்கப்படுகிறோம், நற்கருணையின் வழியாக ஒன்றிணைக்கப்படுகிறோம். இது ரெண்டிலுமே இணைபவர்கள் தான் கேத்தலிக்ஸ். இறை வார்த்தை மட்டும் அல்ல, நற்கருணை மட்டுமல்ல. இறை வார்த்தையின் வழியாக தூய்மைப்படுத்தப்பட்டு நினைவுபடுத்தப்பட்டு வாழ்க்கையை வாழ்பவர்கள் வாங்க வேண்டிய அருட்சாதனம் தான் நற்கருணை என்ற அருட்சாதனம். இதை மனதில் கொள்ளுவோம். நல்ல முறையில் திருப்பலியில் பங்கெடுப்போம். முழு திருப்பலியில் பங்கெடுப்போம். வருகை பாடலிலிருந்தே பங்கெடுப்போம். பங்கெடுக்கும் பொழுது நினைவு கொள்ளுங்கள். நல்ல விதத்தில் இறை வார்த்தையை கேட்க, மனதில் அதை உட்கொள்ள, மனமாற்றங்கள் வர, அதிலிருந்து நற்கருணை வழிபாட்டிற்கு கொண்டு போக இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கருணை நாதரே ஆராதி